Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays vandachu, நம்ம GT holidays vandachu. South India's #1 travel brand. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? இதை திட்டமிட்டு பாகிஸ்தானி அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு. சும்மா பேருக்கு சொல்லலாம், நாங்க இத சம்பந்தம் இல்ல, எங்களுக்கு இதுல தொடர்பு இல்ல, இந்தியா வழிய இந்த மாதிரி செய்யுதுன்னு பாகிஸ்தான் சொல்லலாம். ஆனால் கடந்த காலத்துல அஜ்மல் கசாப் உள்ளிட்டவர்கள் இதே மும்பை தாக்குதல் நடத்திய பொழுதும் இதே பல்லவியை தான் பாகிஸ்தான் பாடியது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. அதனால யோகியன் வேஷத்தை பாகிஸ்தான் போடுவதை இதோடு நிறுத்திக் கொள்ளணும். இது ஒரு சரியான தக்க பதிலடியா இருக்கும். கனவுலும் காணாத ஒரு பதிலடியை நாங்க கொடுப்போன்றது பீகார்ல இருந்து சொன்னது சரியா? புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய சில பைத்தியக்காரர்களின் பேச்சாதான் இதை நான் பார்க்கறேன். ஏன்னா இப்ப கொண்டு போய் அங்க பிரதமரை நீங்க நிறுத்தின என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த பாதுகாப்பு மீண்டும் பிரதமரை நோக்கி வரணும். அங்க போய் போகும்போதும் அந்த பாதுகாப்பு அதான் நான் சொல்ல வரேன். அனைத்து கட்சி கூட்டத்துல பிரதமர் பங்கேற்றாரு. பிரதமர் தான் அதை கூட்டும்படி கட்டளையிட்டார். பிரதமர் பங்கேற்றார். இங்க உளவுத்துறையினுடைய அந்த ஒரு குறைபாடு இருக்கு. மதத்தை கேட்டு கொலை செய்வது என்பது இப்படி நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளவு கீழ்த்தரமான கோழைத்தனமான ஒரு மிருகவெறி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தும் என்றால் இனி அதற்கும் முடிவு கட்டக்கூடிய விதத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். முன்னாடியே பதவி விலகணும் அமித்ஷா அவர்கள் சொன்னது திருமாவளவன் அவர்கள் தான். அதை பெருசா பொருட்படுத்தல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவனுக்கெல்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவர் யார்? அவரு நாம் தமிழர்ல இருந்து சீமான் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப திரு சீமானை பார்த்தும் நாங்க அதை தான் கேட்கணும். நீ பேசுவப்ப ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல, கேள்வி இல்ல, நாங்க அப்படி பேச முடியுமா? எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அணு ஆயுதத்தை வீசுவதற்கு தயங்க மாட்டோம்னு. சிந்து நதியில நீங்க தண்ணீர் விடலன்னா இந்தியாவில் ரத்த ஆறு ஓடுன்றதும், நாங்க அயோத்தியில பாபர் மசூதி கட்டுன்றதும் இல்ல. என்ன பேச்சு இது? நாங்க எதுக்குங்க கருணை காட்டணும்? இந்த காஷ்மீர் தாக்குதல் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதற்கான தக்க பதிலடியை தருவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூளுரைச்சிருக்காரு. இந்த சமயத்துல இந்த தாக்குதலுக்கான நோக்கம் அப்படின்றது என்னவா இருக்கு சார்? வெளிப்படையான நோக்கம் தான். கடந்த காலத்துல பாகிஸ்தான் பாரதத்தின் மீது இதனால் கோபமுற்றார்களோ அது இப்போ அதிகமாக இருக்கு. அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அவர்கள் என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசாக இருக்கும், குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஒதுக்குவாங்க எல்லா விஷயங்களிலும். அதனால் சிறுபான்மை மக்கள் பாரதத்திற்குள்ள ஒரு பெரிய சிவில் வார் உருவாவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள், இப்படிலாம் அவங்க திட்டம் இருந்துச்சு. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதம் கேட்டு தாக்குதல் நடத்தினதும் அதான் சொல்லுவார். அப்போ திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லா திட்டங்களிலும் 30% மேலாக சிறுபான்மை மக்களுக்கு தான் அரசின் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. இது அரசின் புள்ளி விவரம். இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல அவர்களால் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நடத்த முடியல. இப்போ ரெண்டாவது என்ன பார்க்குறாங்கன்னா, இப்போ இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பெரிய பிளவுபடுவார்கள் இந்த பாஜக ஆட்சி வந்தா அப்படின்னு நாம் நினச்சோம், அது நடக்கலை. மறுபடி பிளவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? காஷ்மீர் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சியில் இருக்குது, உள்கட்டமைப்பு மிகச்சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு 2 கோடி சுற்றுலா பயணிகள் மொத்தமாக வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பொழுது அந்த காஷ்மீருடைய நிலப்பரப்பை ஒட்டி இருக்கிறது ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அங்கே உள்ள மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் மோடி மாதிரி ஒரு நல்ல பிரதமர் இருந்தால் நாங்களும் வளமாக இருப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் உள்ள காஷ்மீர் வளத்தின் உச்சத்திற்கு போய் கொண்டிருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிற ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சாப்பாட்டுக்கே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் அந்த மக்கள்லாம் இப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பாகிஸ்தானால் தாங்க முடியலை. அப்போ இந்த அமைதியை சீர்குலைக்கணும், பயங்கரவாதத்தை இங்கே இன்னும் கடுமையாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலில் அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா 2 விஷயம் ஒரே நேரத்தில் நடக்கணும். ஒன்று, காஷ்மீர் பகுதி என்பது அமைதியான ஒரு சுற்றுலா தலமாக இல்லை, இங்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால் எங்குமே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை என்ற செய்தியை உலகத்திற்கு அவர்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது, உள்நாட்டிற்குள் இருக்கிற இந்து முஸ்லீம்களுடைய இந்த நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக இந்துக்களை பெயரை கேட்டு அவர்களை கொலை செய்ய வேண்டும், அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கொதிப்படையணும், இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் ரெண்டுமே நடைபெறலை. அவர்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அடுத்த 2 நாட்களில் மீண்டும் சுற்றுலா சீரடைஞ்சிருக்கு. இன்றைக்கு சுற்றுலாவுக்கு யாரெல்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த எல்லோருமே காஷ்மீரில் இருக்கிறாங்க. சுற்றுலா பயணங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, பாதுகாப்பு வலுப்பெற்று இருக்கிறது. அப்போ முதலாவது அவர்களுடைய நோக்கம் என்ன?
காஷ்மீர் என்பது பாதுகாப்பானது இல்லை என்றதை பாரதம் மட்டுமல்ல வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் நினைச்சாங்க. அப்படி ஏற்படுத்தல, முடியாது, நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்று வலிமையான பாரத மக்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுடைய நோக்கம் இதில் ஒரு பெரிய மதக்கலவரம் வரும். ஏன்னா சுட்டு கொண்டதெல்லாம் இந்துக்கள்னு நினைச்சாங்க. ஆனால் அதற்கு எதிராக அமைந்திருக்கிறது. இந்துக்கள் கொல்லப்படும் பொழுது ஆதில் ஹுசைன் ஷா என்கிற ஒரு இஸ்லாமியர், பாரத தாயின் பிள்ளை, அவர் களத்தில் நின்று துப்பாக்கியை பறித்து சண்டை போட்டு தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றால், பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்களை விட்டு தர மாட்டோம், இந்துக்கள் இஸ்லாமியர்களை விட்டு தர மாட்டோம் என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கு. அதனால் இங்கே கலவரம் வராது. பாகிஸ்தானுடைய 2வது சதித்திட்டமும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால 26 உயிர்களை பலி கொடுத்தாலும் இந்த தேசம் ஒற்றுமையான தேசம், ஒன்றுபட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தேசம் என்பதை 140 கோடி மக்களும் திரு நரேந்திர மோடி அவர்கள் பின்னால் நின்று வலிமையாக தங்களுடைய குரலை பாகிஸ்தானுக்கு பதிவு செய்திருக்கிறார். இந்த தாக்குதல் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேல் ஆகுது. வெளிப்படையான நடவடிக்கைகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது. தற்போதைய சூழல் என்னவா இருக்கு சார்? ஏன்னா முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தயார் ஆகிட்டாங்களா? போர் சூழுமா? இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கு. இன்னைக்கான நிலவரம் என்னவா இருக்கு? போர் நடக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது அது சரியான நிலைப்பாடாக இருக்காது. ஏன்னா ஒரு போர் நடந்தால் அதில் யாருக்கு அதிக பாதிப்புன்னு பார்க்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இருக்கு, போரா இருக்கக்கூடாது, அதுக்கான பதிலா இருக்கணும்ன்றது. அதாவது பாகிஸ்தானோடு போர் புரிந்தால் நம்ம ஒரு 20-25 நாட்கள்ல மொத்த பாகிஸ்தானையுமே கைப்பற்றி விடலாம். அந்த அளவிற்கு பாரதத்தினுடைய பலம் இருக்கு, இராணுவத்தினுடைய பலம் இருக்கு, ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த போரினால் என்ன நிகழும்னா, அப்பாவி மக்கள் இறந்து போவார்கள் என்பதை தாண்டி பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் இன்னைக்கும் வறுமையில தான் இருக்கிறாங்க. மதத்தின் பெயரால் ஒரு நாடு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அதுக்கு அழகிய உதாரணமே பாகிஸ்தான் தான். அவ்வளவு மதவெறியினால இன்றைக்கு சீரழிந்து சின்னாபண்ணமாகி சொந்த நாட்டுக்குள்ள பலுசிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆப்கான் எல்லையில ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. உள்நாட்டுக்குள்ள எப்பொழுது இந்த ஜனநாயகம் அடிக்கடி வரும், துளிர்விடும், திருப்பி ஜனநாயகம் சீரழிந்து அங்க இராணுவ ஆட்சி அமையும். அது இன்றைக்கு மறுபடி ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள ஒரு பாகிஸ்தானை அடிப்பது என்பது ரொம்ப ஈஸி. ஆனா அதனால் என்ன நடக்கும்னா, வளர்ச்சி மிகு பாரதமாக உலகின் 5வது பொருளாதார வல்லரசா இருக்கிற நம்ம 3வது பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இந்த போர் அதை பின்தங்க வைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மத்திய அரசனுடைய போக்கை நான் கணிக்கும் பொழுது ஒரு டிப்ளமேசிக் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய ராஜாங்க ரீதியான நெருக்கடியை முதல்ல பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சிந்து நதி நீரை நிப்பாட்டி இருக்கும். அது பெரிய அளவிற்கு பாகிஸ்தானிய மக்கள் அந்த அரசின் மீது கோபப்படுகிறார்கள். அப்பாவி மக்களை கொன்றதின் விளைவு இன்றைக்கு ஏறக்குறைய 85% பாகிஸ்தானியர்கள் சிந்து நதியினுடைய நீரை தான் உபயோகப்படுத்துறாங்க. அது விவசாயமா இருக்கட்டும், குடிநீரா இருக்கட்டும். இப்போ அது கேள்விக்குறியா இருக்கு. அந்த மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாரதத்தில் ஒரு பாகிஸ்தானியர்கள் கூட இருக்கக்கூடாது என்று உடனடியாக வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு வார காலம் இந்த டேட் முடியறதுக்குள்ள பெரும்பாலும் எல்லாருமே இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாங்க. வெளியேறுகிறவர்கள் எல்லாம் கதறிக்கொண்டு வெளியேறாங்க. அது மருத்துவத்துக்கு வரவராக இருக்கட்டும், திருமணம் முடிச்சவங்க இங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும். இப்படி திடுதிப்படி இப்படி நடந்தா என்ன பண்றதுன்னு அந்த நஷ்டம் அல்லது இழப்பு அல்லது வேதனை எல்லாவற்றையும் கொண்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள் என்றால் இதுல நாம பரிதாபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இழந்திருக்கிறோம். 26-27 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த இழந்த உயிர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய வேதனை தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர, பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இங்க மறுபடியும் அவர்கள் இங்கிருந்து அவர்கள் வெளியேற்றுவதனால அவர்களுக்குரிய கண்ணீருக்கு நாம பெரிய கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இது யாருக்கு வலிக்கணும்? பாகிஸ்தானிய அரசுக்கு வலிக்கணும். நீங்கள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலால் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது பாகிஸ்தானிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து விடுவார்களா என்ற அந்த நோக்கத்தில் 2வது. நீங்க 3வது பார்த்தீங்கன்னா, இரு நாட்டினுடைய தூதரக உறவு என்பதை முழுமையாக நம்ம நிறுத்தி இருக்கிறோம். தூதரக அதிகாரிகள் எல்லாமே வெளியே அனுப்பிட்டோம். இப்போ இதையெல்லாம் எதற்கு செய்யறோம் அப்படின்னா, உலக நாடுகள் இன்றைக்கு பாரதத்திற்கு முன்னால் ஒன்று சேர்ந்து நிற்கிறது. ஏன்னா இது தீவிரவாத தாக்குதல் தெளிவா தெரியுது. இதை திட்டமிட்டு பாகிஸ்தானிய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு. சும்மா பேருக்கு சொல்லலாம், நாங்க இதில் சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு இதுல தொடர்பு இல்லை, இந்தியா வழியே இந்த மாதிரி செய்யுதுன்னு பாகிஸ்தான் சொல்லலாம். ஆனால் கடந்த காலத்தில் அஜ்மல் கசாப்புடைய உள்ளிட்டவர்கள் இதே மும்பை தாக்குதல் நடத்திய பொழுதும் இதே பல்லவியை தான் பாகிஸ்தான் பாடியது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் அஜ்மல் கசாப்பினுடைய அம்மாவே இங்க பாரதத்தில் அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்ப அந்த தீவிரவாதியை பார்க்க வரும் பொழுதுதான்
இவன் பாகிஸ்தானியன் என்பதை தாண்டி அவன் எந்த முகவரியில் இருக்கான்ற அளவுக்கு உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அதனால் யோகியன் வேஷத்தை பாகிஸ்தான் போடுவதை இதோடு நிறுத்தி கொள்ளணும். கண்டிப்பாக இந்த ராஜாங்கத்தினுடைய ஒரு அதிரடி நடவடிக்கையை தாண்டி உண்மையாகவே இராணுவ நடவடிக்கை இருக்கும் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு ஒரு விஷயத்தை நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்வார். எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒரு துல்லிய தாக்குதலை தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது தாக்கி மிகப்பெரிய அளவிற்கு பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினோமோ அது போன்ற ஒரு அடி இருக்கும். அதனால இப்ப பாகிஸ்தான் தான் பயப்படுது. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு 36 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தி விடுவார்கள் என்று எங்களுக்கு உளவுத்துறை செய்து வருகிறது என்று தயார் நிலையில் இருக்கிறோன்றாங்க. அணு ஆயுத ஏவுகணை நாங்களும் வீசுவோம்னு சொல்றாங்க. போர் தொடுக்க தயார்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பிலாவல் பூட்டோ போன்றவர்கள் பைத்தியக்காரத்தனமா சிந்து நதியில எங்களுக்கு தண்ணீர் வராவிட்டால் அந்த நீர் முழுக்க இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என்ற ஒரு வெறித்தனமான பேச்சு. நேத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மேலை உறுப்பினர் ஒரு பெண் அவங்க பேசுறாங்க, அயோத்தியில பாபர் மசூதி மீண்டும் நாங்கள் கட்டுவோம், எங்க ராணுவ தலைவர் தான் அதுல எல்லாத்துக்கும் வழி நடத்துவார்னு பேசுறது. இதெல்லாம் ஆணவத்தின் உச்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடிதாங்காத ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கு பாகிஸ்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டே இவர்கள் வழியை இப்படி பேசுகிறார்கள் என்றால் போரை வரவழைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் இது போராக தொடுக்க வேண்டுமா அல்லது வேறு விதமான அடியாக இருக்க வேண்டுமா என்பதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சரியான முடிவை திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பார். அது 140 கோடி மக்களின் ஒட்டுமொத்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய, வளர்ச்சியையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவா இருக்கும். இந்தியாவின் கரங்கள் தான் ஓங்கி இருக்கு அப்படின்றது உலக நாடுகளும் தெரிஞ்ச ஒரு செய்தியா இருக்கு சார். இந்த சமயத்துல 2 விதமான ஸ்டேட்மெண்ட் நீங்களே சொல்லும்போது பாகிஸ்தான் பயப்படுதுன்னு, ஆனா ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லும்போது இல்ல எங்ககிட்ட அணுகுண்டு இருக்கு, நாங்க அது சும்மா காட்சி பொருளா வைக்கல அப்படின்றதும் ஒண்ணு பேசுறாங்க. இந்த ஒரு காஷ்மீர் தாக்குதல் குறித்த ஒரு சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்றது அவங்களும் சொல்றாங்க, சீனாவும் சொல்றாங்க. இப்ப 2 விதமாவும் அவங்க பேசுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? உங்க எல்லாருக்கும் தெரியும், பங்களாதேஷை பாகிஸ்தான் கையிலிருந்து மீட்டு அதை ஒரு நாடாக நாம் அறிவித்த பொழுது நமக்கு தேவைப்பட்டது வெறும் 21 நாட்கள் தான். 21 நாட்கள்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இராணுவமும் பாரதத்திற்கு முன்னால் மண்டியிட்டது. அதாவது நாங்கள் சரண்டர்னு கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகுதான் அவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும். நாம 25-30 வருடங்களுக்கு முன்னாலே அதை சாதிச்சிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அது 1970க்கு பிறகு நடந்த அந்த சம்பவத்தையும் இன்றைக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்தா மிகப்பெரிய வலிமை வாய்ந்த பாரத தேசத்தை நாம நினைச்ச அதே 21 நாட்கள்ல பாகிஸ்தானை நிர்மூலமாக்க முடியும். அவர்கள் பேசுவதற்கு நாம் பதில் சொல்லாம என்ன செய்தால் அது பாரதத்தின் வளர்ச்சிக்கும் சரியான விதத்தில் இருக்கும், பாரதத்தின் பாதுகாப்பிற்கும் சரியாக இருக்கும்ன்ற 2 முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறவன் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா ஒரு வளர்ச்சி மிகு நாடாக கொண்டு போகும் பொழுது அதே வரிசையில் அது தொடரணும். அதே நேரத்தில் எதிரிகளுக்கு சரியான அடி கொடுக்கணும் பொழுது சற்று முடிவெடுத்து அதை ஆய்வு செய்துதான் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர திடீர்னு எடுக்கிறதுக்கு இது சிறுபிள்ளைத்தனமான முடிவு கிடையாது. பாகிஸ்தான் அப்படி யோசிக்கலாம், பாரதம் அப்படி யோசிக்காது. இப்போ வரைக்கும் இப்போ நிலைப்பாடு நாட்டினுடைய நிலைமை குறித்தெல்லாம் பேசியிருந்தோம் சார். கொஞ்சம் அரசியல் ரீதியாகவும் இதை பேசலாம். குறிப்பா தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் கேட்குறேன். இந்த தாக்குதல் நடைபெற்ற உடனேயே நாடு திரும்புறாரு பிரதமர், அங்கேயே ஆலோசனை நடக்குது. உடனடியாகவே அந்த இடத்துக்கு போயிருந்தா அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். ஆனா நேரா பீகாருக்கு போயிட்டு இந்த மண்ணில இருந்து நான் சொல்றேன் இது ஒரு சரியான தக்க பதிலடியா இருக்கும், கனவுலும் காணாத ஒரு பதிலடியை நாங்க கொடுப்போன்றது பீகார்ல இருந்து சொன்னது சரியா? புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய சில பைத்தியக்காரர்களின் பேச்சாதான் இதை நான் பார்க்கிறேன். ஏன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தில் உள்ளவர். சம்பவம் நடந்த 2வது நாள் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு காஷ்மீர்ல, தீவிரவாதிகளை தேடி அங்குலமங்குலமா நம்முடைய ராணுவ வீரர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பாதுகாப்பு படை விழிப்போடு இருந்து தீவிரவாதிகள் ஏதாவது வீடுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சர்ச் நடந்துகிட்டு இருக்கு. பரபரப்பாக தீவிரவாதிகளை தேடுவதும் மக்களை பாதுகாப்பதும் மீண்டும் அந்த ஒரு பாதுகாப்பான சூழலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு நடக்கும் பொழுது இப்ப கொண்டு போய் அங்க பிரதமரை நீங்க நிறுத்தின என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த பாதுகாப்பு மீண்டும் பிரதமரை நோக்கி வரணும். தீவிரவாதிகளை தேடக்கூடிய பணி பாதிக்கும். பாதுகாப்புக்கான விஷயங்கள்ல பல்வேறு கேள்விக்குறிகளும். அப்போ இராணுவம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்றால் பிரதமர் அங்க போகாம அங்க என்ன நடக்குது என்பதையும் அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதுதான் சரியா இருக்குமே தவிர அங்க போய் போகும்போதும் அந்த பாதுகாப்பு அதான் நான் சொல்ல வரேன். உள்துறை அமைச்சர் பிரதமருக்கு அறிக்கை கொடுவதற்காக போகிறார்.
ஆனால் ஒரு பிரதமரே போக வேண்டும் என்று கிடையாது. பிரதமருக்கு அறிக்கை கொடுக்க தான் அவர் போயிட்டார். எல்லா நிலையையும் பார்த்துட்டார், சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டார். அடுத்த கட்டம் என்ன நடக்க வேண்டும் என்பதை பிரதமருடைய ஆலோசனையின்படி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராணுவத்திற்கு வழிகாட்டி விட்டார். பிறகு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் களத்துக்கு போயிட்டார். ஒட்டுமொத்த டீம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் இங்க போகணும் அப்படின்னா அது அரசியல் ஸ்டாண்டா இருக்கும். அது தேவையில்லை. அங்க வேலை நடக்கணும், என்ன செய்யணுமோ. அப்ப பாதுகாப்புத்துறையுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது, அதற்கடுத்ததை பார்த்தா மத்திய கேபினெட் மினிஸ்டருடைய கூட்டம் நடக்குது, அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. இதெல்லாம் யார் பண்ண, யாருடைய தலைமையில் நடந்துச்சு? பிரதமர் தலைமையில் நடந்தது. அப்ப பிரதமர் ஒரு நாட்டின் எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்றால் அது காஷ்மீர்ல போய் நின்றுகிட்டு அவர் அரசியல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. டெல்லியில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் அடுத்தடுத்து செய்து விட்டார். அதுக்கு அடுத்து பீகாருக்கு போனது அது அரசியல் மீட்டிங் கிடையாது. அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேர்தல் அரசியலுக்காக இப்ப எல்லாரும் சொல்றாங்களா அதுக்காக போனார். அது பச்சை பொய். அது பஞ்சாயத்து ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசின் நிகழ்ச்சி, ஒரு வளர்ச்சி சார்ந்த விஷயத்தில் மக்களை சந்திப்பதற்காக போகிறார். அந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தானுக்கு சில செய்திகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது, உலக நாடுகளுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அதையும் சேர்த்து பேசுகிறார். அப்ப அது ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாவோ அல்லது பீகாருடைய தேர்தலுக்காக அவர் போனார் என்று சொல்வதெல்லாம் வடிகட்டிய போய். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. பிரதமருடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு முன்னாலே திட்டமிடப்படும். அப்படி திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி அது. அதுவும் அது அரசியல் நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா அரசியல் நிகழ்ச்சி எதுவுமே கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி 3 நாட்களுக்கு எதையும் இல்லாம மொத்தமா நிப்பாட்டிட்டோம். அப்போ இறந்தவர்களுக்கு துக்கம் அனுசரிப்பதற்காக இருக்கக்கூடிய அவ்வளவு மேன்மை பொருந்தி அந்த நேரத்துல அங்க அரசியல் பண்ணுவதற்கு திரு நரேந்திர மோடிக்கு வேலையே தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு அரசின் நிகழ்ச்சி, அதில் செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. மக்களுக்கு சொல்வதோடு சேர்ந்து யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிய வேண்டிய பாஷையில சொல்லணும். அதுக்கு தான் பீகார் போனாரே தவிர இவர்கள் சொல்வது மாதிரி காஷ்மீர் போகணும்னு சொல்றதெல்லாம் அது அறியாமையின் உச்சமா பார்க்கறேனே தவிர அரசியல் தெரிஞ்சவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். அனைத்து கட்சி கூட்டத்துல பிரதமர் பங்கேற்றாரா? அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான் அதை கூட்டும்படி கட்டளையிட்டார். அந்த அடிப்படையில் எல்லாரும் கட்டளையிட்டார். பிரதமர் பங்கேற்றாரா? பிரதமர் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப நீங்க அப்படி கேட்டா இங்க இருந்து முதல்வர்கள் இந்த கேள்வினா முதல்வர்கள் போனார்களா? இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஏன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும்? பீகாருக்கு போனதுக்கு பதில் அந்த மண்ணில் போய் நின்று இருந்தா இன்னும் அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்க முடியுமே என்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க. என்ன நம்பிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு? அந்த மக்கள் நம்பிக்கையா இருக்கிறாங்க. காஷ்மீர் வரலாற்றுல ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு மொத்த காஷ்மீர் மக்களும் பாகிஸ்தானை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், பாரத பிரதமர் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று முதல் முறையா 75 ஆண்டுகளை கடந்த சுதந்திர பாரதத்தில் நடந்தது இப்பதான். இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு காஷ்மீர் மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள், மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள், இப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்ப என்ன நடந்திருக்கணும்? மத்திய அரசு ஆர்டிகல் 370 நீக்கியதால தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போனது, இது மத்திய அரசு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு இஸ்லாமியர் அல்லது ஒரு காஷ்மீரத்தில் உள்ள ஒரே ஒரு அந்த மாநிலத்தின் மக்கள் பேசுனாங்களா? பேசல. ஒட்டுமொத்த குரலா என்ன சொல்றாங்கன்னா, எங்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய கேடாக இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்துருச்சு, நாங்க இப்பதான் நல்லா இருக்கிறோம், இப்பதான் சுற்றுலா பயணிகள் வராங்க, விரும்பியதை வாங்குறோம், விரும்பியதை சாப்பிடுறோம், எங்க பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்குது, மாநிலம் வளர்ச்சியில் இருக்கு, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முடிவை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம்னா எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்துக்களுக்காக அவர்களை காப்பாற்ற எங்கள் உயிரை தர நாங்கள் தயாரா இருக்கிறோம், தாராளமா நீங்க சுற்றுலா பயணிகள் எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொன்னதோடு பாகிஸ்தானை எதிர்த்து காஷ்மீரத்தினுடைய அத்தனை தெருக்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் கையில மெழுகுவர்த்தி ஏந்தி பாரதத்திற்கு உறுதுணையா இருக்கிறோம், பதிலடி தரணும்னு சொல்றாங்கன்னா, இது ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு காஷ்மீரத்து மக்கள் பாரதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்த முடிவை ஆதரிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் 26 பேர் இன்னுயிரை நீத்து காஷ்மீர் என்கிற யூனியன் பிரதேசத்தை மிகப்பெரிய பாரதத்தின் ஆதரவு மிக்க ஒரு மக்களாக மாற்றி இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு அவருடைய அந்த தியாகம் என்பது இந்த தேசத்தை மீண்டும் ஒரு வலிமை படைத்ததாக உருவாக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியும். 370 நீக்கினதுக்கு பிறகு ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த சமயத்துல காஷ்மீர் மக்கள் ஆதரவோட நிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சார். ஆனா 370 நீக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பா இருக்கும், ஒரு சொர்க்கபுரியா மாறும், நீங்க எல்லாம் தாராளமா வரலான்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சதும் மத்திய அரசும் இது சம்பந்தமா நிறைய பேசியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில வந்த மக்களுக்கு தான் ஒரு ஆபத்து நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இங்க உளவுத்துறையினுடைய அந்த ஒரு குறைபாடு இருக்கு, அந்த ஃபெயிலியர் இருக்கு, அதனாலதான் இது காரணம், அதனால அமித்ஷா பதவி விலகணும்ன்ற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருந்தாலும்
சில நேரங்களில் இது போன்ற அரிய சம்பவம் நடக்கும். அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு குறைபாடு என்று சொன்னாலும், அரசியல் ரீதியாக அதை பேசினாலும் கூட இது தவிர்க்க முடியாதது அப்படின்றத நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் பிஜேபி சொல்லுதுன்னு சொல்லலாம். சசி தரூர் அவர் பேசுகிறாரு, காங்கிரஸ் எம்பி அவர் சொல்கிறாரு இது அதாவது அவர் ஏன்னா ஒப்பீட்டளவில் அவருக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 68 மிகப்பெரிய தாக்குதல்கள் 10 ஆண்டுகள் நடந்துச்சு. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் 11 ஆண்டுகால ஆட்சியில் மொத்தமே 6 சம்பவம் தான் நடந்திருக்கு. அதில் 3 பெரிய தாக்குதல், ஒன்று அமர்நாத் யாத்திரை மீது நடந்த தாக்குதல், 2வது 2018 புல்வாமா தாக்குதல், 3வது 2025 இந்த தாக்குதல். இவ்வளவுதான். அப்போ அவருக்கு தெரியும், காங்கிரஸ்காரர்களுக்கு உள்மனசு சொல்லும் நம்ம ஆட்சியெல்லாம் கடும் பெரும் தாக்குதல் நடந்தது, இன்றைக்கு அப்படி பெரும் தாக்குதல் இல்லை. இவ்வளவு வளர்ச்சி மிகுந்த ஒரு காஷ்மீரத்தை உருவாக்கி இருக்கும் பொழுது இவர்கள் இராணுவத்தை கடந்த காலத்தில் எதிர்த்திருக்கிறாங்க, அமர்நாத் யாத்திரிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, ஏன் காவல்துறையினர் மீது கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் மீது, குறிப்பாக சுற்றுலா பயணிகள் மீது, அதிலும் குறிப்பாக மதத்தை கேட்டு கொலை செய்தது என்பது இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளவு கீழ்த்தரமான கோழைத்தனமான ஒரு மிருகவெறி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தும் என்றால் இனி அதற்கும் முடிவு கட்டக்கூடிய விதத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். யாரெல்லாம் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல கோட்டை விட்டார்கள் என்று மத்திய அரசு கருதுகிறதோ நிச்சயமா அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும். ஆனா அது இப்போ உள்ள சந்தர்ப்பம் இல்லை. இப்போ நம்ம 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நம்ம பார்டரை இன்னும் பலப்படுத்த வேண்டியிருக்கு, தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது, பாகிஸ்தானுக்கு இன்னும் ராஜாங்க ரீதியான நெருக்கடியை தர வேண்டியிருக்கிறது, பதிலடி தரணும், அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் இதை யோசிப்பது என்பது சரியான செயல் அல்ல. இது பின்னால் யோசிக்கலாம். இப்ப என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கு. அதை ஒட்டி இன்னொரு கேள்வி சார். ஏன்னா சசி தரூர் அவர்களும் சொல்றாரு, உளவு ஏஜென்சியால 100% நம்ம இப்படி தடுக்க முடியாது, அப்படி தடுத்தது இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கூட இருக்காது அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இங்க என்ன இன்னொரு சிக்கல்னா சார், இப்போ 370 நீக்கினதுக்கு அப்புறம் பாதுகாப்பான இடம் நம்ம அறிவிச்சதன் பிறகும் கூட அங்க ஒரு த்ரெட் இருக்கும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் இல்லையா சார்? அப்ப அது கூடுதலா ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டு அதை பார்த்துருக்கணுமா அப்படின்ற ஒரு ஆங்கிள் கேட்கறாங்க. இன்னொன்னு, ஏற்கனவே அந்த பகுதிக்கு பிரதமர் போறதா ஒரு தேதி இருந்தது, பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருக்குமான்ற ஒரு ஐயத்துல அந்த பயணமானது கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்தி பார்க்கும்போது அப்ப அந்த இடத்தை இன்னும் கூடுதலா கவனத்தோட கையாண்டிருக்கலாம் இல்லையான்றது. பாதுகாப்பு குறைபாடு இருக்கும், அதனால பிரதமருடைய பயணம் தள்ளி இல்ல, அதுல எனக்கு தெளிவுபடுத்துங்க. அது ஒரு விஷயம் பேசப்படுது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல. அப்படி சொல்லி இருந்தா எங்க சொல்லியிருக்கணும், பிரதமர் அலுவலகத்திலிருந்து அப்படி ஒரு செய்தி வந்திருக்கணும். அப்படி செய்தியே கிடையாதுன்னு பொழுது இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல ஆல்ரெடி காஷ்மீர் இருந்தது, அதனால பிரதமரே போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இப்ப ஏப்ரல் 19ஆம் தேதி பிரதமர் போறதா இருந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஏப்ரல் 19, 20, 21 எந்த தேதியாக இருந்தாலும் இந்த காரணத்திற்காக பிரதமர் போகலன்னு பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து வந்தாதான் அது அதிகாரப்பூர்வ தகவல். நான் ஒன்று யோசிக்கிறேன், நீங்க ஒன்று யோசிக்கிறீங்கன்னா அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, அது அரசியல். இப்போ நம்ம அரசியல் பேசக்கூடாது, இதுல அதிகாரப்பூர்வ தகவலாக பார்த்தால் அது காரணம் அல்ல. 2வது, ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு அதாவது அந்த பயண திட்டங்களை பொறுத்த வரைக்கும், பிரதமருடைய அலுவலகத்தின் பயண திட்டங்களை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே போறதா இருந்தாலும் போகாட்டாலும் அவங்க முடிவெடுப்பாங்க. அதுக்கு பல காரணம் இருக்கும். அந்த நேரத்தில் பல்வேறு வெளிநாட்டு தூதர்கள் இங்கே வந்து அதை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய காரணம், அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள். அப்போ அதனால இந்த காரணம் தான் அவர் போகலை அப்படின்றதற்கு அதிகாரப்பூர்வமான விஷயம் இல்லை. நம்பர் 1. 2வது, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு அங்கே ஒரு மக்களுக்கு ஒரு த்ரெட் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்றதே ஒரு போலியான விஷயம். ஏன்னா ஆர்டிகல் 370 நேத்தா நீக்கினாங்க, நேற்றைய முன்தினம் நீக்கினா நீங்க சொல்றதுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம். 5 வருடங்கள் ஆச்சு. இந்த 5 வருடங்கள் என்ன தாக்குதல் நடந்தது? பாதுகாப்பாக தானே இருக்கு. எந்த அளவுக்குன்னா ராணுவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குறைச்சி சுற்றுலா பயணிகள் ரொம்ப சகஜமாக போகணும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு கொண்டு வந்தோம். அதனால தானே 2 கோடி பேர் வந்தாங்க. அதனால தானே காஷ்மீர் மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இவ்வளவு காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்போ கொதிச்சிருக்கிறாங்க? எல்லா நேரத்திலும் பாதி பேர் பாரதத்தோடு இருந்தால் பாதி காஷ்மீரிய மக்கள் கல்லெறியக்கூடியவர்களாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஆதரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு 100% எப்படி இந்த மனமாற்றம் வந்துச்சுன்னா, அவ்வளோ பெரிய வளர்ச்சி. அவங்க எப்போ பார்த்தாலும் இராணுவத்துடைய நெருக்கடிகளையே பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள் முற்றிலுமா இராணுவத்தை குறைக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை நெருக்கடி குறைக்கப்பட்டிருக்கு, இயல்பாக ஒரு சுற்றுலா பயணி வர முடியுன்ற அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு 100 சுற்றுலா பயணி இருக்காங்க, 200 இராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னா அது எப்படி அவங்க என்ஜாய் பண்ண முடியும்? எப்படி அவங்க கொண்டாட முடியும், விளையாட முடியும்? ஆடல் பாடல் எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. அப்போ சுற்றுலா பயணிகள் எந்த அச்சமும் இல்லை என்ற மனநிலை வந்தால் தான் அவங்களால ஒரு ஹாப்பியாக அதை கொண்டாட முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கும் பொழுது அரியதிலும் அரியதாக இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் இதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு முயற்சி செய்யுமே தவிர
இந்த ஒன்ன காரணம் காட்டி மீண்டும் காஷ்மீரத்தினுடைய முன்னேற்றத்தை முடக்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நினைத்தால் அது திமுகவோ காங்கிரஸோ திருமாவளவனோ யார் நினைத்தாலும் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது. எங்கள் நோக்கம் சரியான பாதுகாப்பும் வளர்ச்சி மிகுந்த ஒரு சுற்றுலாவையும் காஷ்மீரிய மக்களுக்கு நாங்கள் தருவோம். அது அந்த மக்களின் முன்னேற்றத்திற்கு மிகுந்த பயனளிக்கும். சொன்ன மாதிரி திருமாவளவன் அவர்கள் தான் சமீபத்தில் இப்ப கேட்டிருக்காரு போர் தேவையான்ற ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடியே பதவி விலகணும் அமித்ஷா அவர்கள் சொன்னது திருமாவளவன் அவர்கள் தான். அதே திருமாவளவன் இரண்டாவது ஒரு கருத்து சொன்னாரு. அது நான் ஆதங்கத்தின் அடிப்படையில சொன்னேன், அது அடிப்படையாக நான் ஒரு வலியுறுத்தி சொல்லல அப்படின்னு அவர் இரண்டாவது பதவி விலகிடுவாங்களான்றதையும் கேட்டார். இரண்டாவது நாள் அவர் மாத்தியே பேசினாரு. எஸ், அது பெருசா பொருட்படுத்தல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவனுக்கெல்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவர் யார்? அவர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பின் மேடையில் நின்று RSS-ஐ எதிர்க்கிறேன்னு சொல்லி பயங்கரவாதத்தை ஆதரிச்சவர் தானே அவர். இன்றைக்கு அந்த தடை செய்யப்பட்ட அந்த பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பு நட்பு அமைப்புன்னு சொல்ற SDPஐயோடு இன்னைக்கும் தோள் கொடுத்து இருக்கிறார். அவர்கள் செய்வதை நியாயப்படுத்துகிறார் என்றால், பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் பச்சோந்தித்தனமா ஏதோ பாரதத்தின் மீது பாசம் இருக்கு, பரிதவிக்கிற மக்களை பார்த்து, பாகிஸ்தான் மக்களை பார்த்து நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொல்றதா இருந்தா அந்த மாதிரியான அயோக்கியர்கள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்கள் நோக்கம் தெளிவானது. எங்கள் தேசத்தினுடைய கவலையை, எங்கள் தேசத்தினுடைய கண்ணீரை தான் நாங்கள் முதன்மையா பார்ப்போமே தவிர பாகிஸ்தானியர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பது எனக்கு அவசியமற்றது. என் மக்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய சொந்தங்கள் கணவனை இழந்திருக்கிறாங்க, தந்தையை இழந்திருக்கிறாங்க, மகனை இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய அழுகை கண்ணீர் தான் என் காதுல கேட்குதே தவிர பாகிஸ்தானியர்களுடைய அந்த கண்ணீர் எனக்கு கேட்கணும்? என் தேசத்தை அழிக்க நினைக்கிறவருடைய எண்ணம் எனக்கு எதுக்கு பிரதிபலிக்கணும்? அது எனக்கு அவசியமற்றது. அதனால் நான் ஒரு பாரதியனாக என் தேசம் முதன்மையானது, என் மக்களை கொன்றவர்களை பழிதீர்க்க வேண்டும் தான் நான் நினைப்பேனே தவிர திருமாவளவன் போன்ற பச்சோந்தி நாடகத்தை நான் நடத்த மாட்டேன். நாம் தமிழர்ல இருந்து சீமான் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சிந்து நதி குறித்து அவருடைய பார்வை அப்படின்றது, இதனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 30 கோடி அப்பாவி மக்களை ஏன் வஞ்சிக்கணும், அதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு. அனுதாபத்தின் அடிப்படையிலேயே அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அனுதாபம், கருணை இதெல்லாம் எப்ப பார்க்கணும் அப்படின்னா, கருணை காட்டுவதற்கு தகுதியானதாக அந்த அரசு இருந்தா நீங்க யோசிக்கிறது ரைட்டு. ஏன்னா திரு சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு டைலாக் பேசுவார், அது அவருக்குப்பே பொருந்தும். நீ பேசுவப்பா பைத்தியம், என்ன வேணாலும் பேசுவ, நாங்க அப்படி பேச முடியுமான்னு. இப்போ திரு சீமானை பார்த்தும் நாங்கள் அதை தான் கேட்கணும். நீ பேசுவப்பா, வந்துட்டு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கேள்வி இல்லை, நீ பைத்தியம் மாதிரி எது வேணாலும் பேசுவேன், நாங்கள் அப்படி பேச முடியுமா? எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அப்போ ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளை பாரதத்தில் ஒப்படைச்சிருக்கணும். இந்த நடவடிக்கை ஒட்டுமொத்த மக்களை பாதிக்கும், அது மிகப்பெரிய பாகிஸ்தானிய மக்களுக்கு இழப்பு ஏற்படும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் ஒரு திருந்துவதற்கோ அல்லது வருந்துவதற்கோ ஒரு முயற்சி செஞ்சா நீங்க அப்ப கொஞ்சம் கருணை காட்டலாமே, அப்பாவி மக்கள் தானே பாகிஸ்தானிய மக்கள் சொல்றதுக்கு ஒரு நியாயமாவது இருக்கு. அவன் தலைதறிச்சு போற மாதிரி பேசுறான். நாங்க போர் தொடுப்புன்றோங்க. பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அணு ஆயுதத்தை வீசுவதற்கு தயங்க மாட்டோன்னு. சிந்து நதியில நீங்க தண்ணீர் விடலைன்னா இந்தியாவில் ரத்த ஆறு ஓடுன்றதும், நாங்க அயோத்தியில பாபர் மசூதி கட்டுன்றதும் இல்லை. என்ன பேச்சு இது? இப்படி பேசக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த மக்கள் தான் கொதிச்சு போய் ஆட்சியாளர்களை அகற்றணுமே தவிர நாங்க எதுக்குங்க கருணை காட்டணும்? சம்பந்தப்பட்ட பாகிஸ்தானிய மக்கள் அவர்களுக்கு எதிராக போராடட்டும். பாரதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு சார். சில ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்களும் இதே ஒப்பீனியன் சொல்றாங்க. அதாவது சிந்து நதியை அது ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணமா அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழல்ல எதிர்வரும் காலத்துல இது இந்தியா மேல ஒரு கோபத்தை உண்டு செய்யும், இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீவிரவாத மனப்பான்மையை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இது விதைக்கும், அதனால இதை நம்ம யோசிக்கணும் அப்படின்றது. இப்ப ரொம்ப சகிப்புத்தன்மையா இருக்கிறாங்களா? இப்ப பாகிஸ்தானிய மக்கள்லாம் இந்த மாதிரி ஒரு 28 பேரை அப்பாவி மக்களை பாரதத்திற்குள்ள புகுந்து பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் கொண்டு இருக்கிறார்கள், அதை கடுமையா கண்டிக்கிறேன்னு சொல்லி பாகிஸ்தான்ல ஏதாவது எழுச்சி நடந்ததா? மக்கள் புரட்சி நடந்ததா? இல்ல ரோட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல குறைந்தபட்சம் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி பாரத மக்கள் அந்த மாதிரி அப்பாவிகள் இறந்ததற்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு ஒரு மனிதநேய காட்சிகள் ஏதாவது நீங்க பாத்தீங்களா? எதுவுமே நடக்கலையேங்க. இல்ல சார், நீங்க எதுவுமே நடக்காதப்ப எப்படி ஈவு இறக்கம் வரும்? நீங்க சொன்னீங்க தண்ணியை நிறுத்தினதுனால அந்த மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்து மேல கோபமா இருக்காங்கன்னு. பாகிஸ்தான் அரசாங்கத்து மேல கோபமா இருக்காங்களா இல்ல இந்திய அரசாங்கத்து மேல? பாகிஸ்தான் மீது தான் கோபமா இருப்பாங்க. இந்தியாவின் மீது எப்படிங்க கோபமா இருப்பாங்க? தண்ணியை நிறுத்தினது இந்தியா தான். நாங்க ஏன் நிறுத்தணும்? நீ செய்த தவறுக்காக தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நாங்க நோக்கம் வச்சிருக்கிறோம். இப்ப பாகிஸ்தானிய மக்கள் என்ன யோசிக்கணும்? கொஞ்சமாவது அறிவு இருந்தா, நீ சும்மா இருக்கிற மக்களை போய் கொன்னதுனாலதானடா எங்களுக்கு தண்ணி வராம இருக்கு. அப்ப ஒன்னாலதான் இந்த பிரச்சனை. ஒழுங்கா போய் நீ பேச யோசிக்கணும். அப்படிதான் யோசிப்பாங்களா? அப்படி யோசித்தா நல்லது. அப்படி யோசிக்காமல்
அவர்கள் பாரதத்தை எதிர்த்து விடுவார்கள் அல்லது பாரதத்தின் மீது அவர்களுக்கு வெறுப்பு வரும்னா அதை பத்தி அக்கறை எங்களுக்கு இல்லைன்றேன். ஏங்க 28 பேர் இறந்ததற்கு அந்த மக்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையே, அந்த அரசுக்கு எதிராக யாருமே வாய் திறந்து பேசலையே. இங்க வேண்டுமானால் தண்ணி இல்லைன்றதுக்கு இங்க உள்ள அரசியல்வாதிகள் குதிக்கிறாங்க, ஐயோ பாகிஸ்தானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள்னு. அதே மாதிரி இங்க உளவுத்துறை சரியான தகவல் கொடுக்கல, அது அரசின் தோல்வி என்று இவ்வளவு ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானை எதிர்ப்பதை விட மத்திய அரசையும் திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து நிறைய பேர் வீடியோ போடுறதை பார்க்கிறோம். பாகிஸ்தானுக்காக பாரதத்தில் இவ்வளவு குரல் கொடுக்கிறாங்க. எங்க உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கும் பொழுது இங்க ஜனநாயகவாதிகள் என்ற இந்த போலி பச்சோந்திகள் பிரதமருக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, நம் உயிரை கொடுத்து பாதுகாக்கிற ராணுவத்திற்கு எதிராக இவ்வளவு பேசுறாங்க. ஆனா 28 பேரை கொன்ன ஒரு நாட்டில் இருக்கிற பாகிஸ்தானிய மக்கள் யாருமே எதிர்க்க மாட்டாங்க, அந்த அரசை எதிர்க்க மாட்டாங்க, ஒரு எழுச்சி வராது, ஒரு அஞ்சலி செலுத்த மாட்டாங்க. ஒரு பெருங்கொண்ட மக்கள் இதை ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமோ அல்லது அரசின் ஒரு அநாகரிகமான நடவடிக்கைன்னு பேச மாட்டாங்கன்னா அப்புறமேல அந்த மக்கள் கோவிச்சுக்கிட்டா என்ன பண்றது? கோவிச்சுக்கிட்டோம். பெற்ற மக்களா அல்லது ஆணவம் பிடித்த மக்களாக அந்த மக்கள் இருப்பார்கள் என்றால் நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த மக்கள் உண்மையாகவே திருந்தி அரசுக்கு எதிராக, பாகிஸ்தானிய அந்த அரசுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தால் நல்லது நடக்கும். இல்ல அவர்கள் எல்லோருமே தீவிரவாதிகளை மாறிட்டா என்ன பண்றது? மாறிட்டா ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் அரசு தயாராகத்தான் இருக்கு. அதனால நாம் ஜனநாயகத்தை மதிக்கிறோம், அதே வேளையில தேசம் முதன்மையானது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை. அந்த கொள்கையில உள்ள ஒருத்தர் தான் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அதனால தேசம் முதன்மையானதுன்னு பார்ப்பாரே தவிர அதுக்கு அடுத்து தான் மனிதநேயம், மக்கள், சாப்பாடு, தண்ணி எல்லாம் ரெண்டாவது. எனக்கு என் நாடு பாதுகாப்பா இருக்கணும், என் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுப்பேன் அப்படின்ற ஒரு போல்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அதனால இந்த மாதிரியான பூச்சாண்டிக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தாறு ஓடும் இப்படின்னு பேசுறதெல்லாம் இந்த போருக்கான சூழலை உண்டு செய்யணும், இந்தியாவை அதுக்குள்ள கொண்டு நிறுத்தணும், அதை உலக நாடுகள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை பெறணும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்குதா? என்ன நடக்க போகுது? அதுதான் அவருடைய நினைப்பே, அதுதான். இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகும் அவர்கள் வருத்தம் தெரிவிக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தேவையற்ற முறையில் பதற்றத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவதும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லையில் கடந்த 7 நாட்களாக வேண்டுமென்றே நம்முடைய இராணுவ நிலைகள் மீது தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்துவதும், கையெறி குண்டுகளை வீசுவதும், சில பீரங்கி குண்டுகளை வீசுவதும், எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலில் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதும், இதெல்லாம் எதுக்கு? சண்டைக்கு வா அப்படின்னு வம்புக்கு கூப்பிடுவது. அதற்கு நோக்கம் என்ன? அவர்களுக்கு தெரியும் இழப்பை சந்திப்போன்னு. இழப்பை சந்தித்து அதன் மூலம் ஒரு சிம்பத்தி, அதன் மூலமாக பார்த்தீர்களா உலக நாடுகளில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம், நாங்கள் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அப்பாவி வேஷம் போடுவதற்கு பாகிஸ்தான் முனைகிறது. இதை சாதாரண பாரதத்தில் உள்ள மக்கள் கூட அறிஞ்சிருக்கும்னா, இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவருடைய இந்த சதி திட்டம் தெரியாமலா இருக்கும். அதனால அவருக்கே உரிய மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வார். அது பாகிஸ்தானுக்கு பதிலடி என்பதை தாண்டி உலக நாடுகளுக்கு பாரதம் ஒரு முடிவெடுத்தால் அது எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும் என்கிற ஒரு உயரிய செய்தியை கொடுக்கும். இழந்திருக்கிறதெல்லாம் இந்தியர்களுடைய உயிர்கள், அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நிச்சயமா நம்ம நாடு வெகு விரைவில் அதுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்றத நம்புறோம் சார். நம்ம பொறுத்திருந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர். கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை, அதான் ஏற்கனவே இருக்குல்ல.